பாதாரவிந்த சதகம்ல 41வது ஸ்லோகம். பிரச்சண்டார்த்தி க்ஷோப பிரமதன கிருதே பிராதிபசரித் பிரவாக புரோத்தண்டி கரண ஜலதாய பிரணமதாம் பிரதீபாய பிரௌடே பவதமசி காமாக்ஷி சரண பிரசாதௌன்முக்யாய ஸ்பிருஹயதி ஜனோயம் ஜனனிதே. அதாவது நமக்கு எப்படிப்பட்ட மனக்கலக்கம் இல்லாட்டி ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தா கூட அதையெல்லாம் யாரால தீர்க்க முடியும்னா காமாட்சியால மட்டும்தான் முடியுமா. அந்த மாதிரியும் அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பெரிய அறிவாற்றல் அதை பெருக செய்து வெள்ளமாக்கக்கூடிய மேகமாகவும் சம்சாரம்னு சொல்லக்கூடிய இந்த அடர்ந்த இருட்டுல ஒளி வீசக்கூடிய தீபமாகவும் யாரு இருக்கான்னா காமாட்சியே தான் இருக்கா அப்படி சொல்றான். பிரச்சண்டார்த்திக்ஷோப பிரமதன கிருதே பிராதிபசரித் பிரவாக புரோத்தண்டி கரண ஜலதாய பிரணமதாம் பிரதீபாய பிரௌடே பவதமசி காமாட்சி சரண பிரசாதோன்முக்யாய ஸ்பிருஹயதி ஜனோயம் ஜனனிதே. அடுத்தது மருத்பி சம்சேவ்யா சததமபி சாஞ்சல்ய ரஹிதா சதாருண்யம் யாந்தி பரிணதி தரித்ரான சுஷமா குணோத்கர்ஷான் மஞ்சீரஜ கலகலை விசர்கத்துல எஸ் கலகலை தர்ஜன பட்டுஹு பிரவாலம் காமாக்ஷ்யாக பரிஹசதி பாதாப்ஜ யுகலி. அந்த அம்பாலோட திருவடிகள் ரெண்டுமே தேவர்களால எப்பவுமே சேவிக்கப்பெற்று எப்படி இருக்கா, நல்ல செம்மையான நிறத்தோட மாறுதல் இல்லாம ரொம்ப அழகாக இருக்கு அப்படி சொல்றான். அப்புறம் கால்ல போட்டு இருக்கக்கூடிய அந்த சிலம்புல இருந்து வரக்கூடிய கலகலன்னு ஒரு ஓசை வருதே, அது எப்படி இருக்கா, பயமூர்த்தரா போலையும் செந்தளிர்களை ஏளனம் பண்ற மாதிரியும் அம்பாலோட திருவடிகள் இருக்கு அப்படின்னு சொல்றான். மருத்பிஸ்ஸம் சேவ்யா சததமபி சாஞ்சல்யரஹிதா சதாருண்யம் யாந்தி பரிணதி தரித்ரான சுஷமா குணோத்கர்ஷான் மஞ்சீரஜ கலகலை சர்ஜன பட்டுஹு பிரவாலம் காமாக்ஷ்யாஹ பரிஹசதி பாதாப்ஜயுகலி. ஜகத் ரக்ஷா தக்ஷா ஜலஜ ருச்சி பிராக்கெட்ல நளின இருக்கு, அது வேண்டாம், ஜலஜ ருச்சி சிக்ஷா பட்டுதரா சுரைர் நம்யா ரம்யா சததம் மாவ இம்மு பிளஸ் ஆ சததம் அபிகம்யா புதஜனைஹி த்வயி லீலா லோலா ஸ்ருதிஷு சுர பாலாதி முக்குட்டி. இந்த இடத்துல ஸ்ருதிஷு சுர பாலா சொல்லக்கூடாது, பாலா பாலாதி முக்குட்டி. தடி சீமா தாமா தவ ஜனனி காமாட்சி பதயோகோ. இந்த ஜகத்தை ரட்சிக்கக்கூடிய திறமையோட இருக்கக்கூடியதும் தாமரைக்கு இதோட நிறம் ஒளி மென்மை வாசனை இந்த மாதிரி குணவிசேஷங்களையே தாமரைக்கே கற்பிக்கக்கூடிய குருவாக இருக்கக்கூடியதும் தேவர்கள் எல்லாரும் வணங்கத்தக்கதுமா இருக்கக்கூடியதும் அதே மாதிரி ஆனந்த வடிவுடையாளாக இருக்கக்கூடியவளும் 4 வேதங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த சரணாரவிந்தம் அதை நம்ம எப்பவுமே இது பண்ணணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும், போற்றி தொழணும் அப்படின்னு சொல்ல. ஜகத் ரக்ஷா தக்ஷா ஜலஜ ருச்சி சிக்ஷா பட்டுதரா சுரைர்நம்யா ரம்யா சததமபிகம்யா புதஜனைஹி த்வயி லீலா லோலா ஸ்ருதிஷு சுரபாலாதி முகுட்டி தடி சீமாதாமா தவ ஜனனி காமாட்சி பதயோஹோ. கிராம் தூரௌ சோரௌ ஜடிம திமிராணாம் கிருத ஜகத் பரித்ராணௌ ஷோனௌ
முனிஹிருதய லீலைக நிபுணௌ நகைஸ்மேரௌ சாரௌ நிகமவச்சசாம் கண்டித பவ கிரகோன்மாதௌ பாதௌ தவ ஜனனி காமாட்சி கலையே. சோ அந்த இடத்துல வந்து மனசாலையும் வாக்காலையும் வர்ணிக்க முடியாததும், நம்மளோட மனசுல அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருட்டு, அதை போக்கக்கூடிய சூரியன் போல இருக்கக்கூடியதும், இந்த உலகத்தை காக்கறதுக்கு வல்லமையோட இருக்கக்கூடியவளும், முனிவர்களோட மனசுல உரையக்கூடியதும், நகங்களோட ஒளிகளால எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கக்கூடியதும், வேதங்களோட ஆக்ஞாரூபமாக இருக்கக்கூடியதும், நம்மள வந்து சம்சாரம்னு சொல்லக்கூடிய அந்த கோர பிடியிலிருந்து காக்க வல்லவுமா இருக்கக்கூடிய அந்த அம்பாலோட பாதங்களை பலவித உருவத்துல தியானிக்கிறேன். கிராம் தூரௌ சோரௌ ஜடமி கிராம் தூரௌ சோரௌ ஜடிமதி மிராணாம் கிருத ஜகத் பரித்ராணோ ஷோனோ முனிஹிருதய லீலைக நிபுணோ நகைஸ்மேரௌ சாரௌ நிகமவச்சசாம் கண்டித பவ கிரகோன்மாதௌ பாதௌ தவ ஜனனி காமாட்சி கலையே. அவிஸ்ராந்தம் பங்கம் யதபி கலயன் யாவகமயம் நிரஸ்யன் காமாட்சி பிரணமனஜுஷாம் பங்கமகிலம் துலா கோட்டி த்வந்த்வம் தததபி ச கச்சன்ன துலதாம் கிராம் மார்க்கம் பாதோ கிரிவரசுதே லங்கயதிதே. அந்த பாதார விந்தங்களை வந்து சேரு மாதிரி செம்பஞ்சு குழம்ப பூசின்னு இருக்கிறதுனால அந்த அவ்வளோ நன்னா அடர்த்தியா மருதாணி போட்டுன்னு இருக்கா அப்படிங்கிறா. அதனால என்ன ஆகிறது, தன்னை யாரெல்லாம் வந்து சேவிக்கிறாளோ அவளுக்கு சம்சாரம்னு சொல்லக்கூடிய சேரிலிருந்து இருந்து அந்த பாதங்கள் நம்ம எல்லாரையும் காப்பாத்துறதாம். அப்புறம் துலா கோட்டின்னு சொல்லக்கூடிய சிலம்புகள், 2 சிலம்புகளை போட்டு இருந்தாலும் அந்த துலனத்திற்கு, அதாவது கம்பேர் பண்றதுக்கு இல்லாத ஒரு நிலைமையை கொண்டதோட சொற்களோட எல்லையவே அது கடக்கிறது. ஏன்னா அம்பாலோட பாதார விந்தங்களை நம்ம வர்ணிக்கணும், அது பண்ற நல்லதெல்லாம் நம்ம சொல்லணும்னா நம்மளால வாய் விட்டு சொல்ல முடியாதான். சோ அந்த மாதிரி அத வார்த்தைகளுக்கு எட்டாம இருக்கக்கூடியது அம்பாலோட பாதார விந்தங்கள். அவிஸ்ராந்தம் பங்கம் யதபி கலயன் யாவகமயம் நிரஸ்யன் காமாட்சி பிரணமனஜுஷாம் பங்கமகிலம் துலா கோட்டி த்வந்த்வம் தததபி ச கச்சன்ன துலதாம் கிராம் மார்க்கம் பாதோ கிரிவரசுதே லங்கயதி தே. பிரவாலம் சவ்ரீலம், அந்த லம்ம தான் எடுத்துக்கணும். சோ சவ்ரீலம் விபின விவரே வேபயதியா ஸ்புரல்லீலம் பாலா தபமதிக பாலம். அந்த தததி வேண்டாம், வததி எடுத்துக்கலாம். வததியா ருச்சிம் சாந்தியாம் வந்தியாம் விரச்சயதியா வர்தயது சா சிவம் மே காமாக்ஷ்யாக பதனலின பாட்டல்ய லஹரி. சோ அம்பாலோட அந்த பாதத்திலிருந்து வரக்கூடிய அந்த செந்நிற காந்தியானது காட்டுல செடி கொடிகள்ல வரக்கூடிய அந்த இளம் தளிர்கள் அதையே வெட்கப்பட வைக்கிறதாம். அதை விட அவ்வளவு சிகப்பா இருக்காம். அத வந்து ஏதோ ஒரு ஓரமாக நீ போய் நின்னுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காம். தேவியோட பாத காந்தியானது உதய சூரியனை கூட ரொம்ப சின்னதாக ஆக்கிடுறதுனால சூரியனே இந்த பாதத்திலிருந்து வர அந்த சிகப்பு கலருக்கு ரொம்ப குழந்தை மாதிரி ரொம்ப சின்னதாக ஆகிடுறானாம். மாலை சாயங்கால வேளத்து அந்த சாயங்கால வேளையில இருக்கக்கூடிய செக்கச்சிவந்த சூரிய ஒளியோ எதுக்குமே உதவாத குழந்தை இல்லாத வாழ்க்கை மாதிரி ஆயிடுறதாம். சோ அந்த மாதிரி தேவியோட அந்த திருவடி தாமரைகள்ல இருந்து அலை அலையாக பெருகக்கூடிய அந்த செந்நிற ஒளியானது நம்ம எல்லாருக்கும் சகல சௌபாகியத்தையும் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்றான். பிரவாலம் சவ்ரீலம் விபின விவரே வேபயதியா
ஸ்புரல்லீலம் பாலா தபமதிக பாலம் வததி யாம் ருச்சிம் சாந்த்யாம் வந்த்யாம் விரச்சயதி யா வர்தயது சா சிவம் மே காமாக்ஷ்யாः பதநலின பாடல்யலஹரி. நகாங்கூரஸ்மேர द्युति विमल गंगांबसि सुखम कृतस्नानं ज्ञान अमृतममलम् आस्वाद्य नियतम् उदञ्जन् माञ्जीर स्फुरण मणिदीपे मम मनोः मनोज्ञे कामाक्ष्याः சரணமணி ஹர்மியே விஹரதாம். சோ அந்த அம்பாலோட சரண கமலங்கள்ல அந்த காந்தி வீசக்கூடிய நகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முளைகளோட புன்முறுவல் அது வந்து ஒரு கங்கை மாதிரி, அந்த கங்கை ஜலத்துல சுகமாக நம்மளோட மனசு ஸ்நானம் பண்ணிட்டு மனசுக்கு இன்பம் அளிக்கக்கூடியதும், சிலம்புன்னு சொல்லக்கூடிய ரத்தின விளக்குகளோட கூடின அந்த தேவியோட பாதம்னு சொல்லக்கூடிய மோட்ச சாம்ராஜ்யத்தோட அந்த மாளிகையோட மேல் மாடத்துல ஏறி நம்ம என்னென்னைக்கும் அங்கேயே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறார். ஏன்னா இங்க வந்து தேவியோட பாதங்களை தான் திருமாளிகை அப்படின்னு வீடு சொல்றார். அப்புறம் ரத்தின ஆபரணங்கள் தான் விளக்கம், நகங்கள்ல இருந்து வரக்கூடிய காந்திகள் தான் கங்கா பிரவாகம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பாதங்களை உபாசனை பண்றதுனாலயே நம்மளுக்கு ஞானம் அமுதம்லாம் ஏற்படும், ஞான அமுதம் ஏற்படும். நகாங்கூரஸ்மேர द्युति विमल गंगांबसि सुखम कृतस्नानं ज्ञान अमृतममलमास्वाद्य नियतम् उदञ्जन्माञ्जीर स्फुरणमणिदीपे मम मनो मनोज्ञे कामाक्ष्याः चरणमणिहर्म्ये विहरताम्. भवां बोधौ நௌகாம் ஜடிம விபினே பாவக ஷிகாம் அமர்த்தியே. அந்த இடத்துல பிரணமே வேண்டாம், சோ சேர்த்து அமர்த்தியேந்திரா தீனாம் அது வரைக்கும் வரணும். மாவ வந்து இன் பிளஸ் ஆ, அப்புறம் ஆ அதிமுகூட்டம் உத்தம்ச கலிகாம் ஜெகத் தாப ஜோத்ஸ்நாம், திருப்பி மாவ இன் பிளஸ் ஆ ஜோத்ஸ்நாம் அக்ருத கவச்ச அக்ருத கவச்ச பஞ்சர புட்டே விசர்கத்துல எஃப் பஞ்சர புட்டே சுகஸ்திரீம் காமாக்ஷ்யாக மனசி கலையே பாதயுகலி. சோ அந்த தேவியோட திருவடி தாமரைகள் வந்து பவக்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடலை கடக்க உதவக்கூடிய பவக்கடல்னா நம்மளோட இப்ப இருக்கோமே இந்த சம்சாரம், அதை தாண்டறதுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு மரக்கலம் அப்படின்னு சொல்றான். அஜ்ஞான காட்ட அழிக்கக்கூடிய அக்னி ஜுவாலை அந்த பாதங்கள். தேவர்களோட முடிகளுக்கு அதுதான் ஆபரண புஷ்பமா இருக்கு. உலக தாபம் இந்த உலக தாபத்தை வந்து அகற்றக்கூடிய ஒரு நிலவாக இருக்கு அப்படின்னு சொல்றான். பவாம்போதௌ நௌகாம் ஜடிம விபினே பாவகஷிகாம் அமர்த்யேந்திராதீனாம் அதிமுகுடமுத்தம் சகலிகாம் ஜகத்தாபஜ்யோத்ஸ்னாம் அக்ருத கவச்ச பஞ்சர புட்டே சுகஸ்திரீம் காமாக்ஷ்யாः மனசி கலயே பாதயுகலீம். பராத்ம பிராகாஷ்ய பிரதிஃபலன சுஞ்சு பிரணமதாம் மனோஜ்ஞஸ் த்வத்பாதஹ, அந்த தோவ வந்து தஹ த்வத்பாதஹ மணிமுகுர முத்ராம் கலயதே யதீயாம் காமாக்ஷி பிரகிருதிமஸ்ருணா சோதக தசாம் விதாத்தும் சேஷ்டந்தே வலரிபு வலரிபு வதூட்டி கச்சபராக வலரிபு வதூட்டி கச்சபராக. சோ அந்த விலாசுரனோட எதிரியா இருக்கக்கூடிய இந்திரனோட மனைவி இந்திராணியா. அப்ப தேவியோட பாதங்கள்ல தலை வச்சு அவ சேவிக்கும் போது தேவியோட அந்த கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய பாதங்கள் என்ன ஆகுறதுன்னா சசிதேவியோட அந்த அடர்ந்த கூந்தல் அது வந்து தொடச்சு சுத்தம் செய்யறா போல இருக்கான். தேவியோட பாதங்கள்ல சிலம்போட கலகலன்னு சொல்லக்கூடிய ஒளி வந்து மணி கட்டின கண்ணாடியோ அப்படின்னு சொல்லும்படி இருக்கும்.
இந்த கண்ணாடி யாரெல்லாம் அதை சேவிக்க வராளோ அந்த பரம்பொருளை சொல்லி சொல்லி காமிக்கவும் அதோட பிரதிபிம்பத்தை காமிக்கிறதுக்கும் திறம் படைச்சதாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். பராத்ம பிராகாஷ்ய प्रतिफलन चुञ्चुः प्रणमताम् मनोज्ञस्त्वत्पादः मणिमुकुरमुद्रां कलयते यदीयां कामाक्षी प्रकृतिमसृणा शोधकदशां विधातुं चेष्टन्ते वलरिपुवधूटी कचबराः अविश्रान्तं तिष्ठन् अकृतकवच कन्दरपुटी कुटीरान्त प्रौढं नखरुचि सटालीं प्रकटयन् प्रचण्डं कण्डत्वं नयतु मम कामाक्षि तरसा तमो वेतण्डेन्द्रं तव चरण கண்டீரவபதிஹி. வேதங்கள் யாராலையுமே இயற்றப்படாத ஒரு அனாதியான வஸ்துவா இருக்கு இல்லையா, அந்த வேதம்னு சொல்லக்கூடிய குகையோட உட்புறத்துல தன்னோட இருப்பிடத்தை அமைச்சுண்டு தேவியோட பாதங்கள்னு சொல்லக்கூடிய சிங்கம் என்ன பண்றது, தன்னோட அந்த ஒளி பொருந்தின பிடரி மயிரை உதர்றா போல தேவியோட பாதங்கள்ல இருந்து வரக்கூடிய ஒளியானது 4 பக்கத்திலையும் பரவரா போல இருக்காம். தேவியோட திருவடிய சிங்கத்துக்கு ஒப்பிட்டு சொல்றார். அந்த சிங்க திருவடி என்ன பண்றது, நம்மளோட அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய தமோ குணத்தை சிங்கமானது ஒரு யானைய பிளக்கிற மாதிரி இந்த தேவியோட நகங்கள் பிளந்துரும். அவிஷ்ராந்தம் திஷ்சன் அகிருத கவச கந்தர புடி குடீராந்த பிரௌடம் நகருச்சி சட்டாலீம் பிரகடயன் प्रचण्डं कण्डत्वं नयतु मम कामाक्षि तरसा तमो वेदण्डेन्द्रं तव चरण कण्ठीरवपतिः. पुरस्तात् कामाक्षि प्रचुर रसमा कण्डलपुरी पुरन्द्रीणां लास्यं तवललितम् आलोक्य शनकैहि नखश्रीभिस्मेरा बहुवितनुते नूपुररवैहि चमत्कृत्या शङ्के चरणयुगलि चाटुरचना. அந்த அம்பாலோட திருவடிகளை ஒரு ஸ்திரீயாக இப்ப இங்க சொல்றார். தேவியோட அந்த இந்திரலோக தேவிக்கு முன்னாடி இந்திரலோக ஸ்திரீகள் அதுலயும் நடனம் டான்ஸ் ஆடுறதுக்கே ஏற்பட்டவாளாம். அவ ரொம்ப அழகாக லாஸ்யம்னு சொல்லக்கூடிய ஒரு நர்த்தனத்தை ஆடின்னு இருக்காளாம். அதை பார்த்த இந்த தேவியோட பாத நகங்கள்ல இருந்து வரக்கூடிய காந்தியானது முல்லை அரும்பு மாதிரி அழகான ஒரு புன் சிரிப்போட அந்த நர்த்தனத்தை பாராட்டுறா போல அந்த கால் நகங்கள் எப்படி தாளம் போடுற போது தெரியறதாம். சோ அதனால பேஷ் சபாஷன் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கணும் இல்லையா பாராட்டும் போது, அந்த பாராட்டி பேசக்கூடிய சொற்களை தேவியோட கால் சிலம்புதல் பண்றதாம். அங்கேன்னு சத்தம் வருது, நகத்துல இருந்து ஒளி பாராட்டுற மாதிரி இருக்கும். புரஸ்தாத் காமாட்சி பிரச்சுர ரசமா கண்டலபுரி புரந்திரீணாம் லாஸ்யம் தவலலிதமாலோக்ய ஷனகைஹி नखश्रीभिस्मेरा बहुवितनुते नूपुररवैः चमत्कृत्या शङ्के चरणयुगली चाटुरचनाः सरोजं निन्दन्ति नखकिरण कर्पूर शिशिरा निषिक्ता मारारेः मुकुट शशि रेखा हिमजलैहि स्फुरन्ति कामाक्षि स्फुटरुचिमये पल्लवचये तवादत्ते मैत्रीं பதிக சுத்ருஷா பாதயுகலி. அந்த தாமரையவே பழிக்க கூடிய அளவுக்கு திருவடிகள்னு சொல்லக்கூடிய அந்த பெண், அது தன்னோட கால் நகங்களோட கிரணங்கள்னு சொல்லக்கூடிய பச்சை கற்பூர மனசால குளிர்ச்சி பெற்று மன்மதனை அழிச்ச சிவனை தலையில போட்டு இருக்கக்கூடிய சிவனோட தலையில போட்டு இருக்கக்கூடிய சந்திரக்கலையிலிருந்து பெருகக்கூடிய பனித்திவளையில நனைஞ்சு தன்கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய அந்த காந்திகளா இருக்கக்கூடிய தளிர்கள் மேல புரளுபவளாக
அந்த வழிப்போக்கனோட மனைவியோட நட்பு கொள்ற மாதிரி இருக்கு. எவ்வளவு அழகான உதாரணங்கள்ல இந்த இடத்துல சொல்ற பாருங்க. அதே மாதிரி ஒரு பொருள் ஈட்டுறதுக்கு ஒரு நாயகனை வந்து நாயகியை விட்டு பிரிஞ்சு போன நிலையில அந்த ஸ்திரீ என்ன பண்ணுவாளாம், விரக வேதனையில பீடிக்கப்பட்டு அவளுக்கு வந்து என்ன ஆகும்னா ரொம்ப உஷ்ணம் ஜாஸ்தி ஆகுமா. அதனால உடம்புல சந்தன குழம்பு பூசிட்டு உஷ்ணத்தை தணிச்சுப்பாளாம். சோ அந்த மாதிரி இளந்தளிர் படுக்கையும் அவளோட தாபத்தை தீர்க்கல, பாலும் கசந்து போச்சு, படுக்கையும் நொந்த நிலையில தேவியோட பாதங்கள் மட்டும்தான் அவளுக்கு இப்ப தென்படுறது. சரோஜம் நிந்தந்தி நக கிரண கற்பூர சிசிரா நிஷேக்தா மாரேஹே முகுட சசிரேகா ஹிமஜலைஹி ஸ்புரந்தி காமாட்சி ஸ்புட ருச்சிமயே பல்லவச்சயே. சாரி. தவாதத்தே மைத்ரி பதிக சுத்ருஷா பாதயுகலி. நதானாம் சம்பத்தேஹே அனவரதம் மாவையும் பிளஸ் அனவரதம் ஆகர்ஷண ஜபக பிரரோகத் சம்சார பிரசர கரிம ஸ்தம்பன ஜபக த்வதீய காமாட்சி ஸ்மரஹர மனோ மோகன ஜபக பட்டியான பாயாத் பதநலின மஞ்சீர நினதக. சோ உன்னோட பாத சிலம்பொலி வந்து யாரெல்லாம் உன்னை சேவிக்க வராளோ அவளுக்கு நிறைய செல்வங்களை கொடுக்கக்கூடியது, ஆகர்ஷண மந்திர ஜபமாகவும் இருக்கக்கூடியது. அதே மாதிரி கிளைகளாக படர்ந்து விரியக்கூடிய இந்த சம்சார துன்பம்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி, கொடியோட வளர்ச்சிய தடுக்கக்கூடிய ஒரு ஜபமாகவும், காமனையை எரிச்ச ஈசனை வசப்படுத்தக்கூடிய அந்த சம்மோகன ஜபமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றா. அதாவது நம்மளுக்கு வந்து நிறைய செல்வம் கொடுத்தா ஆகர்ஷண மந்திர ஜபம், அதே மாதிரி காமனை எரிச்ச ஈசனை வசப்படுத்துறதுக்கு சம்மோகன ஜபமாகவும் இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நக ஒளி எங்களையும் காக்கட்டும். நதானாம் சம்பத்தேஹே அனவரதமாகர்ஷண ஜபக பிரரோகத் சம்சார பிரசர கரிம ஸ்தம்பன ஜபக த்வதீய காமாட்சி ஸ்மரஹர மனோ மோகன ஜபக பட்டியான பாயாத் பதநலின மஞ்சீர நினதக விதன்வீதா நாதே மம சிரசி காமாட்சி கிருபயா பதாம்போஜ ஞாசம் பசு பரிபிருட பிராணதயிதே பிபந்தோ யன்முத்ராம் பிரகடமுபகம்பா பரிசரம் திருஷா நானந்த்யந்தே நளினபவ நாராயண முகாஹா. பரமேஸ்வரனோட காதலியா இருக்கக்கூடிய காமாட்சி தேவியோட திருவடி சுவடுகள் அது வந்து கம்பா நதியோட கரைகள்ல ரொம்ப தெளிவா பதிஞ்சிருக்கான். தாமரையில அமர்ந்த பிரம்மாவும் தாமரையவே எப்பவும் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனும் எந்த திருவடி அடையாளங்களை வந்து தரிசிச்சு அவளுக்கு கிடைச்ச ஒரு பேருனால சகல சம்பத்துகளும் அவளுக்கு கிடைச்சு ஆனந்தம் அவளுக்கு கிடைக்கிறதோ அந்த தாமரை பாதத்தை எங்களோட தலைமையிலையும் வச்சு கருணை புரி அப்படின்னு சொல்றான். விதன்வீதா நாதே மம சிரசி காமாட்சி கிருபயா பதாம்போஜன்யாசம் பசு பரிபிருட பிராணதயிதே பிபந்தோ யன்முத்ராம் பிரகடமுபகம்பா பரிசரம் திருஷானானந்த்யந்தே நளின பவநாராயண முகாஹா. ஒரு தடவை 41ல இருந்து ரிவிஷன் பண்ணி நான் சொல்றேன், நீங்க அப்படியே உங்களோட புக்ல பாத்துக்கோங்க. அப்படியே பிரச்சண்டார்த்தி க்ஷோப பிரமதன கிருதே பிராதிபசரித் பிரவாக ப்ரோத்தண்டி கரண ஜலதாய பிரணமதாம் பிரதீபாய பிரௌடே भवतमसि कामाक्षि चरण प्रसादोन्मुख्याय स्पृहयति जनोऽयं जननि ते मरुद्भिः संसेव्या सततमपि चाञ्चल्यरहिता सदारुण्यं यान्ति
परिणतिदरिद्रान् सुषमा गुणोत्कर्षान् मञ्जीरज कलकलैस्तज्जनपटुः प्रवालं कामाक्ष्याः परिहसति पादाब्जयुगली जगद्रक्षादक्षा जलजरुचि शिक्षा पटुदरा सुरैर्नम्या रम्या सततमभिगम्या बुधजनैः त्वयि लीलालोला श्रुतिषु सुरपालादिमुकुटी तटी सीमाधामा तव जननि कामाक्षि पदयोः गिरां दूरौ चोरौ जडिमतिमिरानां कृतजगत् परित्राणौ शोनौ मुनिहृदयलीलैकनिपुणौ न कैस्मेरौ सारौ निगमवचसां खण्डितभव ग्रहोन्मादौ पादौ तव जननि कामाक्षि कलये अविश्रान्तं पङ्कं यदपि कलयन् यावकमयम् निरस्यन् कामाक्षी प्रणमनजुषां पङ्कमखिलम् तुलाकोटिद्वन्द्वम् दददपि च गच्छन्न तुलतां गिरां मार्गं पादो गिरिवरसुते लङ्कयति ते प्रवालं सव्रीलं विपिनविवरे वेपयति या स्फुरल्लीलं बाला तपमधिकभालं वदति या रुचिं सान्ध्यां वन्द्यां विरचयति या वर्धयतु सा शिवं मे कामाक्ष्याः पदनलिनपाटल्यलहरी किरञ्जोत्स्नारीतिं नकमुकरुचा हंसमनसां वितन्वानः प्रीतिं विकचतरुणाम्भोरुहरुचिः प्रकाशश्रीपादः तव जननि कामाक्षि तनुते शरत्कालप्रौढिं शशिशकलचूड प्रियतमे नखाङ्गूरस्मेर द्युतिविमलगङ्गाम्बसि सुखं कृतस्नानं ज्ञान अमृतममलमास्वाद्य नियतम् उदञ्चन्मञ्जीर स्फुरणमणिदीपे मम मनोज्ञे कामाक्ष्याः चरणमणिहर्म्ये विहरताम् भवाम्बोधौ नौकाम् जडिमविपिने पावकशिखाम् अमर्त्येन्द्रादीनाम् अधिमुकुटमुत्तं सकलिकाम् जगत्तापज्योत्स्नाम् अकृतकवच पञ्जरपुटे शुकस्त्रीं कामाक्ष्याः मनसि कलये पादयुगलीम् परात्मप्राकाश्य प्रतिफलनचुञ्चुः प्रणमताम् मनोज्ञस्त्वत्पादः मणिमुकुरमुद्रां कलयते यदीयां कामाक्षी प्रकृतिमसृणा शोधकदशां विधातुं चेष्टन्ते वलरिपुवदूटी कचबराः अविश्रान्तं तिष्ठन् अकृतकवच कन्दरपुटी कुटीरान्तः प्रौढं नखरुचिसटालीं प्रकटयन् प्रचण्डं कण्डत्वं नयतु मम कामाक्षि तरसा तमोवेतण्डेन्द्रं तव चरणकण्ठीरवपतिः
पुरस्तात् कामाक्षी प्रचुररस पुरस्तात् कामाक्षी प्रचुररसमाकण्डलपुरी पुरन्द्रीणां लास्यं तव ललितमालोक्य शनकैः नखश्रीविस्मेरा बहुवितनुते नूपुररवैः चमत्कृत्या शङ्के चरणयुगली चाटुरचनाः सरोजं निन्दन्ति नखकिरणकर्पूरशिशिरा निषिक्ता मारारेः मुकुटशशिरेखा हिमजलैः स्फुरन्ति कामाक्षी स्फुटरुचिमये पल्लवचये तवाधत्ते मैत्रीं पथिकसुदृशा पादयुगली नतानां सम्पत्तेः अनवरतमाकर्षण जपः प्ररोहत् संसार प्रसरगरिमस्तम्भन जपः त्वदीयः कामाक्षी स्मरहर मनोमोहन जपः पटीयान्नः पायात् पदनलिनमञ्जीरनिनदः वितन्वीतानाथे मम शिरसि कामाक्षि कृपया पदाम्बोजन्यासं पशुपरिभृट प्राणदयिते पिबन्तो यन्मुद्रां प्रकटमुपकम्पा परिसरम् दृशानानन्द्यन्ते नलिनभवनारायणमुखाः